அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் விஜய் கட்சிக்காரங்களை பாராட்டுறேன், தாவகாவினர் பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா, முத்தார் அப்படிங்கிற கேடுகட்டனை அடித்து துரத்தி விட்டுருக்காங்க. கொஞ்சம் மட்டும் முத்தார் சுதாரிக்கலை அப்படின்னா தாவகாரங்க இது பண்ணி விட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த முத்தார் அப்படிங்கிற ஒரு கேடுகட்டவன் இழிவான ஒரு செயலை செஞ்சுருக்கான். அப்படியே மாறு வேஸில் போகிறான். இந்த படத்தை பாருங்களேன், அப்படியே மாஸ்க்லாம் போட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு மாறு வேஸில் போய் அந்த நாய் ஒரு கேவலமான இழிவான செயலை செஞ்சிச்சு. உடனே தாவகாவினர் சுதாரிச்சிட்டாங்க. ஐயோ இவன் ஒரு கேடுகட்ட ஈத்திர நாளாந்தர பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு எச்ச பொறுக்கி வாயை திறந்தாலே ஆபாசமோ கேவலமாக அவன் பேசக்கூடியவன், திமுகவுடைய கைக்கூலி. அப்போ இவன் நம்ம அடித்து துரத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு உண்மை அதை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா இவன் அங்கே போயும் ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு ஈத்திர செயலை செஞ்சுருக்கிறான். அதை தாவகாவினர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்டா எங்கள் மாநாட்டுக்கு எங்கள் மாநாட்டு பேரை கெடுக்கிற மாதிரி நெகட்டிவ் நியூஸை நீ பரப்புறியாடா, எச்சக்கலை வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு அடித்து துரத்திருக்காங்க. கொஞ்சம் மட்டும் மிஸ் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த ஆள் வெறித்தனமாக இருந்தாப்புல. தாவகாக்கார் டேய் முத்தார் இவனை வெளியே போட்டுருங்க, போலீஸ் கட்ட சொல்கிறாப்புல, இவனை வெளியே போட்டுருங்க, நீங்கள் இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தீங்க, இவன் திருப்பி வந்தான் அப்படின்னா அது வேறு மாதிரி ஆகி போகிறோம், போலீஸ் வெளியே போயிருங்க அப்படின்னு அந்த நாய் முத்தார் நாய் அப்படியே போட்டு சரி நான் போகிறேன், ஐயோ 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 நான் ஒன்றும் அப்படி சப்பா நட சொல்ல, இங்கே இருக்க தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நாய் கதறிட்டு ஓடி இருக்குது. அந்த காணொலி பாருங்களேன். வீடியோ எடுத்தாலாம் போதும் அப்படின்னு ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த படத்தை பாருங்களேன். அதாவது அங்கே தாவேகா மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு மூலியமாக தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க தொண்டர்களுக்கு. அப்படி இருக்கும்போது தண்ணி வரலை, உண்மையாலுமே வரலை அப்படின்னா தண்ணி வரலை அப்படிங்கிற செய்தியை போகலாம். ஆனால் இந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா, தண்ணி வர்ற பைப்பை, இந்த படத்தை பாருங்களேன், அந்த பைப்பில் தண்ணி வருது, மற்றவங்க போய் தண்ணி பிடிக்கிறாங்க வருது. ஆனால் இந்த நாய் போய் என்ன பண்ணுதுன்னா அப்படி தண்ணி வராத மாதிரி அதை செட் பண்ணுது. எதுக்குடா முத்தார் இந்த கேவலமான மானங்கெட்ட இழிவான ஒரு பொழப்பு? நீ சோத்தான் திங்கிறியா? சோத்தை விட்டு வேறு ஏதாவது திங்கிறியா? அண்ணன் சீமான் சொன்னார் பார்த்தியா, நீ இந்த இதுக்கு வேறு வேலை பார்க்கலாம்டா. ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளும் சொல்கிறோம், தாவகாவினர் பார்த்தீங்கன்னா பல தப்புகளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேச தான் போகிறோம். ஆனால் அது வேறு, தாவகாவினர் பண்ணுற தப்புகளை சொல்லலாம், அவங்க செய்கிற மிஸ்டேக்கை சொல்லலாம். அவங்க தண்ணி அடிக்கிறாங்கன்னா தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வேறு செயல்களை செய்கிறாங்க, அவங்க ஏறி குதிக்கிறாங்க. அப்புறம் இந்த வெயில் தாங்க முடியல, விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, ரசிகர்களை கரெக்டாக அந்த டைமிங் வர சொல்ல முன்னாடியே அவங்கள பூரா போட்டு இது பண்ணிருக்காங்க, தொண்டர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். ஆனால் இல்லாத ஒரு பிரச்சனையை அதை இருக்கிற மாதிரி கட்டமைச்சு அது தண்ணி வருதுங்க, தண்ணி வருது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அப்படியே இந்த பைட் கொடுக்குறான். அவனுடைய சேனலில் இருக்கு பாருங்கள், இந்தியா மை இந்தியாவில் இவன் பைட்டு கொடுக்குறான். அதில் தெளிவாகவே அவன் வர்றான், மாநாட்டுக்கு வர்றான், பாருங்கள் தண்ணி போட்டிருக்காங்களா, இங்கே பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்ட்டு தண்ணியை அமுக்குறான், தண்ணி வருது. ஆனால் அவன் தண்ணி வரலன்னு சொல்லி பைட்டு கொடுக்குறான். அப்போ எந்த அளவுக்கு இந்த முத்தார் அப்படிங்கிற கேடுகட்ட இழிவான ஒரு கர்மம் முடிச்சவன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போது அந்த தொண்டர்கள் இருக்காங்களே, தாவேக தொண்டர்கள், அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க கண்ணு முன்னாடி தண்ணி வருது, இவன் தண்ணி வரலங்கிறாங்க. இதுதாங்க இவனுடைய இழிவான அரசியல். தண்ணி வரல அப்படின்னா சரி தண்ணி வரலன்னு சொல்லலாம், தண்ணி வர்ற தண்ணியே வரலங்கிறான். அந்த பொய் நியூஸை கட்டமைக்கிறான். இந்த மாதிரி தான் பல ஊடகங்களை பொய் நியூஸை கட்டமைக்கும். அது இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவுடைய பினாமி நிறுவனம் தானே கட்டமைக்கும். ஆனால் அதில் இப்படி ஒரு இழிவான செயலை செஞ்சுட்டு இந்த முத்தார் கையுங்களோ மாட்டிக்கிட்டான். தெரியுதா, முத்தார் ஊடகத்துறையில் அறமே இல்லாமல் ஒரு தரங்கட்ட ஒரு பைத்தியக்கார பையன் தான் இந்த முத்தார். அப்போ அவனு எந்த மாதிரியான திருட்டு வேலை பண்ணுறா? இப்போ முத்தார் வாயை திறந்தாலே பொய் பிராடு பித்தலாட்டமாக தான் வரும். எந்த செய்தியுமே கரெக்டான செய்தி இருக்காது. என்ன அவனை பார்த்தீங்கன்னா இந்த திருமாவளவனை, அதுக்கப்புறம் இந்த திமுகவில் இருக்கக்கூடிய சில அல்லக்கைகள், இவங்கெல்லாம் வச்சு அவனை வளர்த்து விட்டுருக்கானுங்க. அவனுக்கு காசை கொடுத்து அந்த சேனலில் இது பண்ணி அவன் 2வது ஆண்டு விழா நடத்தா இந்த வியனட்ஸு தாத்தா கொண்டு எல்லாம் போய் இந்த மாதிரி அவனை வளர்த்து விட்ருக்காங்க. அவன் எப்படி வளர்றான் அப்படின்னா, அடுத்தவங்க மேலே அவதூறு பரப்பி சேற்றைவாரி. அவன் எங்கே வளர்ந்தான்? அவன் நாளாந்தர ஒரு பத்திரிகையாளங்கிற பொருளில் இருக்கக்கூடிய ஒரு எச்சை. அப்போ அந்த எச்சையை நான் பாராட்டுறேன். தாவேகா தொண்டர்கள் அவனை அடித்து துரத்தணும் இருக்கு இல்லையா, உண்மையாலுமே ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனா இந்த விஷயத்தை சத்தியமாக நான் பாராட்டுறேன். எதிர்க்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் திமுக நம்ம எதிர்ப்போம், அதிமுக நம்ம எதிர்ப்போம், பாஜக எதிர்ப்போம், இடையில விஜய் கட்சியை நம்ம எதிர்ப்போம். விஜயுடைய அந்த அரசியல் பேச்சு பேசுவார்னா அப்போ அதில்
நாம் தமிழர் கட்சி குறித்து அவர் ஏதாவது தப்பாக பேசுகிறாரு, இல்லை ஏதாவது வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா திருப்பி நம்ம பேசாமல் போகிறோம். பேசாமல் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி தாவகுணம் பண்ணுற தப்புகளை நம்ம வந்து சுட்டி காட்ட தான் போகிறோம். ஆனால் இந்த விஷயம் இருக்குது பாருங்கள், இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி வந்திருந்தான்னு வச்சுங்களேன் முத்தாரு, வேறு மாதிரி நடந்திருக்கும். நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வரமாட்டான். அப்போ விஜய் மாநாட்டில் போய் வந்து இவனுடைய அரசியலை பண்ணிடலாம், இந்த மாதிரி கேவலமான இந்த கூட்டம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இங்கே கூடிய அணில்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பான். அதுக்கு வந்து முடியலை, அவனை வந்து அடித்து துரத்துனது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய எதிரி யார் நம்மளுக்கு தெரியும், இந்த முத்தார் தான். ஒரு நம்மளுடைய எதிரியிலையும் வந்து நம்மளுக்கே ஒரு எண்ணம் வரும்ல, இவன் மட்டும் கையில் கிடச்சான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அப்படி ஏன்னா இவன் செய்யக்கூடிய சேட்டை அப்படிங்க. போகிறான், தண்ணி வருது தண்ணி வரலன்னு சொல்லி வீடியோ பேசிகிட்டு இருக்கான், புரியுதுங்களா? அப்போ இவன் கேவலமானவனை அடித்து துரத்தினா தாவேக்கானவனருக்கு நம்ம வாழ்த்துக்களை வந்து சொல்கிறோம். இந்த இடத்துல வாழ்த்துக்களை சொல்கிறோம். எப்படி காலையில் சீமான் ஒழிகன்னு கத்தும்போது தாவேக்காவினரை போட்டு பொழந்தமோ, அதே மாதிரி இந்த விஷயத்தில் தாவகாவினர் வந்து இப்போ முத்தாரை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் சில பேர் வந்து ரசிக மனப்பான்மையில் இருக்கவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி தெளிவாக இவன் வந்து ஒரு ஃபோர்ஜரி, ஃப்ராடு, கேடு கெட்டவன், இழிவானவன், அயோக்கிய பையன், இவனை வந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லி துரத்தினாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ரசிகர்கள், அந்த மாதிரி தாவேக்கா தொண்டர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒவ்வொருத்தனும் இதை வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.